Hey, welcome to another video. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மியூசிக் நோட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் அல்லது டைம் சிம்பிள்ஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டெக்னிக்கலாக நேம் போடல, ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இது வாசிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும், பட் ஆனால் இது நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்க்கணும். ஓகே? ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் 6 வகையான சிம்பிள்ஸ் இருக்குது. ஓகே, ஆல் ஷோ யூ. இப்படி ஒரு சிம்பிள், ஜஸ்ட் ஒரு ஓ ஷேப். இதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் செமி பிரேவ். ஓகே, அடுத்து இப்படி ஒரு சிம்பிள், இதுக்கு பேர் மினிம்ஸ். அடுத்து இப்படி ஒரு சிம்பிள். ஸோ இதே மாதிரி ஆனால் உள்ளே வந்து டார்க்காக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா க்ராச்செட்ஸ். ஓகே, அடுத்து இப்படி ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னால் கொயவை. இப்படி ஒரு சிம்பிள், இது செமி கொயவை. இப்படி ஒரு சிம்பிள், இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் டெமி செமி கொயவா. ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் நேம் பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது, இந்த சிம்பிள்ஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சிம்பிளுக்கு வந்து 4 கவுண்ட்ஸ். ஓகே, இதுக்கு வந்து 2 கவுண்ட்ஸ். இதுக்கு வந்து 1 கவுண்ட். சாரி, ஒரு இதுதான். இதுக்கு வந்து ஹாஃப் கவுண்ட். இதுக்கு 1/4 கவுண்ட்ஸ். கவுண்ட்ஸ் கவுண்ட் ஆகணும் எப்படின்னு தெரில, ப்ளூரில் சொல்லணுமான்னு தெரில. 1/8 கவுண்ட். ஓகேவா? ஸோ இது எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ மியூசிக்கில் வந்து நம்ம டைமிங் வைப்போம் இல்லையா, 1 2 3 4 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி, அல்லது 1 2 3 1 2 3, அதே மாதிரி 6 8 7 8 அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வருது அப்படின்னு சொன்னால் 4 கவுண்ட்ஸ்க்கு அந்த கீஸை நம்ம அழுத்தி பிடிக்கணும். இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் 2 கவுண்ட்ஸ் கழுத்தி பிடிக்கணும். இப்படி வந்துச்சுன்னா 1 கவுண்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான். இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி இதில் பார்ப்பீங்க. இப்போ 5 லைன்ஸ் இருக்கா, சும்மா ஒரு ரைட் ஹேண்ட் போட்டுருவோம். இதில் வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி. ஸோ அப்படி வரும்போது இப்போது ரைட் ஹேண்டாக இருந்துச்சுன்னா இஜிபி. ஓகே, பி நோட்டை வந்து கீபோர்டில் 2 கவுண்ட்ஸ் கழுத்தி பிடிக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா ஹாஃப் கவுண்ட். எப்படி ஹாஃப் கவுண்ட் எழுதுறது அப்படின்னு சொன்னால் இது அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா? இப்போது இப்படி இருக்குல்ல, இது ரெண்டுக்குள்ளே அதை முடிச்சிடணும் ரைட்டாக. அதை நான் உங்களுக்கு வாசிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது ஜஸ்ட் நீங்கள் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து இந்த சிம்பிளுக்கு இது அப்படியே தான் இருக்கும். பட் ஆனால் இந்த சிம்பிள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இப்படி வந்தாலும் ஒன்று தான், இப்படி வந்தாலும் ஒன்று தான். ஓகேவா? ஒரு சின்ன ஓ போட்டு மேலே ஒரு கோடு அல்லது கீழே ஒரு கோடு, 2 போட்டாலுமே ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேவில் அந்த 5 லைன்ஸில் மேலே வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா கீழே இழுத்துட்ருவாங்க, கீழே வந்துருந்துச்சுன்னா மேலே இழுத்துட்ருவாங்க. ஏன்னா இந்த கோட்டுக்கு மேலே ரொம்ப லென்த்தாக போக வேணாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் இப்படினாலும் ஒன்று தான், இப்படினாலும் ஒன்று தான். அதே மாதிரி இந்த இதுக்கு நம்ம இப்படி பார்த்தோம், இப்படினாலும் ஒன்று தான், இப்படி வந்தாலும் ஒன்று தான். இதுக்கு இப்படி வந்தாலும் ஒன்று தான், அல்லது இப்படி வந்தாலும் ஒன்று தான். சம்டைம்ஸ் 2 நோட் இது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கு இல்லையா, இது 3மே. ஸோ அதனால் வந்து இப்படி போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா ஒரு செகண்டில் வாசிக்கணும், ஒரு கவுண்ட்டில் வாசிக்கணும். அப்படிங்கும்போது ஒரு கவுண்ட்டில் 2 வாசிப்போம். ஓகேவா? ஸோ அதனால் இப்படி வந்திருக்கும். இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால்
இஸ் ஈக்குவல் டு கீழேயும் போய்க்கலாம் இஸ் ஈக்குவல் டு 2 கோடு. ஓகே, ஸோ இப்படி இருக்கிறது வந்து 3 வருதா. மோஸ்ட்லி இந்த இது பெருசாக வராது. ஓகேவா, இது வரைக்கும் தான் வரும். நம்ம கற்றுக்கிற நோட்ஸில் இது பெருசாக யூஸ் ஆகாது. பட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இல்லையா. பார்த்தீங்கன்னா 3 கோடு வரும். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் பார்த்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம போக போக இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் வாசிக்கும் போது அப்படிங்கிறதுல நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.